இது ஒரு முதல் மாநாடு தானே. அடுத்த திருச்செந்தூர் மாநாடு இருக்கு, ஆகஸ்ட் 16 சென்னை நிகழ்ச்சி இருக்கு. தொடர்ந்து தலைவர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு போக போறாங்க. ஒரு பக்கம் வீதிநீர் அமைப்புக்கு உறுப்பினர் சேர்க்கை எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் தலைவருடைய சுற்றுப்பயண திட்டங்கள் இருக்கும். அவர் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒரு ஈவெண்ட் அங்க முக்கியமா இருக்கும். அந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்டு தான் அவர் அந்த மாநாடுகளையும் பங்கேற்க போறாரு. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே இந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு எந்த பதவியும் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது. எல்லாரும் ஈக்குவல். அப்படி எந்த பொறுப்புமே இல்லாம ஊர்ல இருந்து கிளம்பி வந்து பல்லாயிரக்கணக்கா ஒன்று கூடுற ஒரு காட்சி தமிழ்நாட்டில் இதுதான் முதல்ல இருக்கும். எந்த ஒரு மாவட்டத்தில இருந்து 10 பேர் வர்றாருன்னா இன்னொரு 10 பேர் வர்றவங்களுக்கு யார் வர்றாருன்னு தெரியல, இங்க வந்து தான் சந்திக்கிறாங்க. அந்த அளவுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய துணிச்சலை, அவருடைய நேர்மையை, அவருடைய ஒரு அப்பழுக்கற்ற தியாக உள்ளத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து இது போன்ற மாநாடுகள் தமிழ்நாடு பூரா நடக்கும், மாவட்ட சுற்றுப்பயணங்கள் நடக்கும். அதற்கு அடுத்தால் போல் கட்சி தொடங்குகிற அறிவிப்பையும் தலைவர் விரைவில் வெளியிடுவார். ஒரு இயக்கமா துவங்கியிருக்காரு, அமைப்பா துவங்கியிருக்காரு, கட்சியா வந்து இயக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது எப்ப நடக்கும்? நிச்சயமா அவற்றிலிருந்து ஒரு அரசியல் இயக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வேகமா எதிர்பார்க்கிறாங்க. நீங்க சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். அதற்கான காலகட்டம் கடிந்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப வெகு தொலைவில் இல்லை, மிக விரைவிலே அந்த முடிவு எட்டப்படும் என்று தெரிகிறது. தலைவர் அவர்களும் 50 லட்சம் உறுப்பினர் என்ற இலக்கு வைத்திருக்கிறார். அதுவும் அடுத்த உறுப்பினர் சேர்க்கை இன்னும் எளிமைப்படுத்துகிற திட்டம் இருக்கிறது. அதற்கு பிறகு அதிகமான உறுப்பினர்கள் உருவாகி இது போன்ற சேவை இங்க பாக்குறீங்க ஸ்கிரீன்ல, இது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மக்களுக்கு போய் சேர்ந்தா கூட இந்த மாநாட்டுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். ஒரு சிலர் அல்ல, நூற்றுக்கணக்கான பேர் தன் மனம் திருந்தி இந்த போதை அடிமையில் இருந்து விடுபட்டாலே இந்த மாநாட்டுக்கு கிடைத்த வெற்றி, அண்ணாமலை கிடைத்த வெற்றியா தான் நம்ம பாக்குறோம். முதல் மாநாடு பொள்ளாச்சியில போட்டதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல, பொள்ளாச்சின்னு கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் பாருங்க. பொள்ளாச்சியில இப்ப போடுறோம், மேற்கு நேர தெற்க திருச்செந்தூர் போறோம், திருச்செந்தூர்ல இருந்து நேர வடக்க சென்னை போறோம். அப்ப எந்த ஊருங்கிறது முக்கியத்துவம் இல்ல, நம்ம என்ன செயல்பாடு, இந்த மாநாட்டு நோக்கம் என்ன என்பதுதான் முக்கியம். வருங்காலங்கள்ல கடந்த பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது திமுகவை கடுமையா எதிர்த்து அரசியல் பண்ணியிருந்தாரு. வருங்காலங்கள்ல யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு? குறிப்பா பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவாரா என்ற ஒரு கேள்வி மக்கள் இடத்துல இருக்கு. இது பாஜகவை எதிர்த்தா, திமுகவை எதிர்த்தா, தவேகாவை எதிர்த்தாங்கிறதெல்லாம் கிடையாது. தவறை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு. இன்னைக்கு பாருங்க, ஒரு 10 நாளா ஒரு 4 அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையினுடைய தன்மையில நீங்க பார்க்கத்தானே செய்றீங்க. எதிர்கட்சி தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலையை திரு அண்ணாமலை அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி எந்த கட்சியை, ஒரு குறிப்பிட்ட கட்சியை எதிர்க்கணுங்கிறது என்ன நோக்கம், அடிப்படை மக்களுக்கு எது தேவையோ அதை ஓங்கி ஒழிக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை.